வணக்கம். இந்த உலகத்தில் மனிதர்கள் முதலில் புரிந்து கொள்ள தொடங்கிய மொழி எது அப்படின்னா காதல். இந்த காதல் அப்படிங்கிற சொல்லுக்கு பல பொருள்கள் உண்டு. பக்தி, அன்பு, நேசம், இச்சை, வேட்கை அப்படின்னு எவ்வளவோ பொருள்கள் உண்டு. அது எந்த பொருளில் சொல்லப்பட்டாலுமே, அது எந்த விதமான அர்த்தத்தில் குறிக்கப்பட்டாலுமே, அதை உணரக்கூடியவங்களுக்கு ஒரு அபார சக்தி ஏற்படுத்தக்கூடிய ஒரு அதிசயம்தான் காதல். இந்த காதலுக்கான பாடல்கள் எவ்வளவோ இருக்கு தமிழ்ல. இந்த காதலை பாடிய கவிஞர்கள் பல்லாயிரம் கவிஞர்கள் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கண்ணோட்டம் இருக்கும் காதலை பற்றி பேசுகிற போது. அந்த காதல் பாடல்கள்லேயே பலவிதமான பாடல்கள் இருக்கு. அப்படியே நமக்கு கண்ணில் கண்ணீரை சுரக்க செய்யக்கூடிய பாடல்கள் இருக்கு. அதுபோல காதலியை வர்ணிக்கக்கூடிய பாடல்கள் இருக்கு. அந்த காதலிலேயே ஒருதலை காதலாக சோகத்தை வெளிப்படுத்தக்கூடிய பாடல்கள் இருக்கு. இப்படி எவ்வளவோ காதல்கள் கவிஞர்கள் பாடியிருந்தாலுமே கூட கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய காதல்னு ஒன்று இருக்குல்ல, அவர் காதலை பற்றி எழுதினா எப்படி இருக்கும்? அதுக்கு லட்சம் பாட்டு, லட்சம் வரிகள் எழுதியிருக்காரு. எதை சொல்றது? ஆனால் நம்ம பேச போற பாட்டு இருக்கே, ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு. 1962 ஆண்டுல BS ரங்கா அவர்களுடைய இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த படம் தான் நிச்சய தாம்பூலம் அப்படிங்கிற திரைப்படம். இந்த படத்தினுடைய கதைப்படி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் ஜமுனா அவர்களும் காதலித்து திருமணம் செஞ்சுக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய ஒரு சில சூழல் மாற்றங்கள், அதில் கதாநாயகனுக்கு கதாநாயகி மேலே சந்தேகம் வருது, 2 பேருக்கும் பிரிவு வருது. இப்படி கதை போகுது. அதற்கு பிறகு இவர்கள் எப்படி சேர்றாங்க, அந்த குழப்பங்கள்லாம் போய் அப்படிங்கிறது தான் படத்தினுடைய மீதி கதை. இதில் முதலிரவு அன்னைக்கு முதல்ல அந்த கதாநாயகியை கதாநாயகன் பார்க்குறாரு. பார்த்து கதாநாயகி எப்படிலாம் இருப்பா, எப்படிலாம் அவளுடைய உடை இருக்கும், ஒன்றையும் பார்த்து ரசித்தவர் அவர். அப்படி ரசித்தவர் முதலிரவில் கதாநாயகியுடைய முகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம், அதை பார்த்தோன்னே கதாநாயகியை கேலி செஞ்சு ஒரு நல்ல நயம் ததும்ப வரிகளை அமைத்து இந்த பாட்டை பாடுறார். முதல்ல ஆரம்பமே பாருங்க, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா, இது பூவாடை வீசி வர பூத்த பருவமா. நம்ம கல்லூரியில பார்க்கும்போது இவளை பாவாடை தாவணியில பார்த்தோம், அந்த உருவமா இது அப்படின்னு ஒரு ஆச்சரியம். ஏன்னா அப்போ இருந்த அந்த குணாதிசயத்துக்கும் இப்ப இருக்கிற குணாதிசயத்துக்கும் முற்றிலும் மாறுபாடு. அதை கேலி ததும்ப சொல்றார் கதாநாயகன். அதுக்கு அடுத்து ஒரு வரி போட்டிருப்பார் பாருங்க, பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ, பனி போல நாணம் அதை மூடியது ஏனோ. கவியரசர் கண்ணதாசன் அவர்கள். அதாவது பாலாடை போன்ற மாசற்ற குழந்தை முகம் இவளுடைய முகம், அந்த முகமா இப்படி மாறிடுச்சு, அந்த முகத்தை நாணம் என்கிற பனி மூடிருச்சான். பனி போல நாணம் அதை மூடியது ஏனோ அப்படின்னு பல்லவியில கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் வைக்கிறார். இந்த பாட்டுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மெல் இசை ஒன்று வரும். அதில் என்னென்ன இசைக்கருவிகள்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க மெல்லிசை மன்னர் MSV அவர்களும் TK ராமமூர்த்தி ஐயா அவர்களும் அப்படின்னா, மாண்டலின், வீணை, கிட்டார், சைலோஃபோன், இந்த இசைக்கருவிகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒரு மெல் இசை ஒன்று கொடுத்துருப்பாரு. அந்த மெல் இசையை கேட்டாலே இந்த பாட்டு தான் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ தான் 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 தான தான பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாகிது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா, பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ, பனி போல நாணமதை மூடியதேனோ, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. அந்த ஒரு அழகும் சரி, TMS அவர்களுடைய குரலும் சரி, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ட்ரெஸ், அந்த வேஷ்டி சட்டை, அவருடைய நடை,
அந்த ஒரு காலை மட்டும் தூக்கி ஒரு கல்லில் வச்சுக்கிட்டு ஒரு பார்வை ஒன்று பார்க்குறதா இருக்கட்டும், அவருடைய புருவம் எல்லாமே இந்த பாட்டில் வந்து அப்படி அழகாக இருக்கும். இதில் ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயம் என்னென்னா, இந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து பிஎஸ் ரங்கா. அவர் வந்து ஒரு இயக்குனர் மட்டும் கிடையாது, ஒரு ஒளிப்பதிவாளரும் கூட. அதனால எப்படி வந்து ஒரு காட்சி இருக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அதுலேயும் ஒரு பாடல் காட்சியை வந்து எப்படி உருவாக்கணுங்கிறதுலாம் அவருக்கு நல்லா தெரியும். அடிப்படையிலேயே அவர் வந்து ஒரு ஒளிப்பதிவாளர் அப்படிங்கிறதுனால. அதனால இந்த பாட்டில் சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த பாட்டை கேட்டாலும் அப்படி அத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி வந்த படம் அது இப்போ இந்த காலகட்டத்தை கேட்டால் கூட அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் இருக்கும். அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நீங்கள் வந்து இப்போ காட்சி வடிவமாக பார்த்தீங்கன்னா யூடியூப்ல. அதுக்கடுத்து முதல் சரணத்தில் கவியரசர் எப்படி வரிகளை போட்டிருப்பாருன்னா, வாவென்று கூறாமல் வருவதில்லையா, காதல் தாவென்று கேளாமல் தருவதில்லையா, சொல்லென்று சொல்லாமல் சொல்வதில்லையா, இன்பம் சுவையாக சுவையாக வளர்வதில்லையா. இதுல டிஎம்எஸ் அவர்கள் இந்த இடத்த பாடியிருக்கிற விதம் சுவையாக அப்படின்னு முதல் தடவை ஒரு வாட்டி பாடியிருப்பாரு. ரெண்டாவது தடவை அதே சுவையாகங்கிற வார்த்தையை அழுத்தி பாடியிருப்பாரு. அதை நீங்க கேட்டீங்கன்னா தெரியும், அவ்வளவு அழகா இருக்கும். அதுக்கடுத்து கதாநாயகியுடைய நடையை பத்தி சொல்லியிருப்பாரு. தத்தி தத்தி நடப்பதற்கே சொல்ல வேண்டுமா, நீ முத்து முத்தாய் சிரிப்பதற்கே பாடம் வேண்டுமா, முத்தமிழே முக்கணியே மோக வண்ணமே, முப்பொழுதும் எப்பொழுதும் நீ நமது சொந்தமே அப்படின்னு ரெண்டாவது சரணத்தை போட்டிருப்பாரு. இதை விட மூன்றாவது சரணத்துல கவியரசருடைய அந்த கற்பனைங்கிறது ரொம்ப அபரிமிதமா இருக்கும், ரொம்ப அற்புதமா இருக்கும். என்னன்னா, ஒருவேளை உன் கூட நான் வாழுகிற போது என்னுடைய உயிர் போயிருச்சுன்னா, கதாநாயகன் சொல்றான், என்னுடைய உயிர் போயிருச்சுன்னா நான் வந்து அதோட என்னுடைய கதை வந்து முடிஞ்சிடாது. நம்ம கதை, நம்ம காதல் அதோட முடிஞ்சிடாது. இன்னொரு பிறவி எடுத்து வந்து நான் உனக்கு மாலை சூடுவேன் உனக்கு நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடம் இருக்கு பாருங்க. எங்கே என் காலமெல்லாம் கடந்து விட்டாலும், ஓர் இரவினிலே முதுமையை நான் அடைந்து விட்டாலும், ஒரே ராத்திரியில் எனக்கு முதுமை வந்தா கூட பரவாயில்ல, மங்கை உன்னை தொட்டவுடன் மறைந்து விட்டாலும் மறுபடியும் பிறந்து வந்து மாலை சூடுவேன் அப்படின்னு வச்சாரு பாருங்க. நிச்சயமா இப்படிப்பட்ட ஒரு கற்பனையை ஒரு காதலில் வச்சு ஒரு பாட்டை கொடுக்க எழுத கவியரசர் கண்ணதாசன் அவர்களால் மட்டுமே முடியும். அதை இவ்வளவு அழகாக பாட டிஎம்எஸ் அவர்களால் மட்டுமே முடியும். இப்படி அற்புதமான இசையை இந்த பாட்டுக்கு கொடுக்க ரெண்டு மன்னர்கள், மெல்லிசை மன்னர்கள், எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்களும் டிகே ராமமூர்த்தி ஐயா அவர்களும் செஞ்ச இந்த அற்புதத்தை வேற யாராலையுமே செய்ய முடியாது. அதுபோல நடிகர் திலகம் அவர்களுடைய நடிப்பு, பிஎஸ் ரங்கா அவர்கள் அதை காட்சிப்படுத்தின விதம், இப்படி எல்லாரும் சேர்ந்து இவ்வளோ ஒரு லெஜண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த மறக்க முடியாத ஒரு பாட்டை நமக்கு கொடுத்துருக்காங்க. நிச்சயமா காதல் என்கிற ஒரு சொல் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் என்னென்ன பாடல்கள்லாம் உயிர்ப்போடு இருக்குமோ, எந்தெந்த பாடல்கள்லாம் காதலை உயிர்ப்போடு வைத்திருக்குமோ, அப்படிப்பட்ட பாடல்களுடைய வரிசையில் பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா பாடலும் நிச்சயமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது. இந்த ஒரு அற்புதமான பாடலை பற்றி பேசியமைக்கு நமக்கும் மிகவும் ஒரு மகிழ்ச்சி. உங்களுக்கு இந்த பாட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்மளுடைய இந்த வீடியோ பற்றியும் நீங்கள் கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து பல்வேறு பாடல்கள், தகவல்கள் பற்றி பேசுவோம். நன்றி.